வணக்கம் மக்களே. இனி நம்ம பார்க்க போற படத்தோட கதையில ஒரு 2 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு பொண்ணை கடத்திடுறானுங்க. அந்த பொண்ணு அந்த ஊர்ல இருக்க FBI ஏஜென்ட்ல ஒரு முக்கியமான ஆளு. இதுக்கப்புறம் அந்த பொண்ணை தேட ஆரம்பிக்கிறதுக்கு அந்த ஊர்ல இருக்க ஒரு ஃபாதர் உதவி பண்றாரு. அந்த பொண்ணு தொலைஞ்சு போனப்ப அவளை சுத்தி என்ன நடந்துச்சுங்கிற விஷயம் எல்லாம் அந்த ஃபாதருக்கு நினைவுகளா வருது. அதை வச்சுதான் அந்த தொலைஞ்சு போன பொண்ணை தேடுறாங்க. அப்படி தேட ஆரம்பிக்கிறப்ப இன்னும் நிறைய மர்மமான விஷயங்கள் வெளியே வர ஆரம்பிக்குது. அந்த ஃபாதருக்கு ஏன் இப்படிலாம் தோணுது, அந்த பொண்ணு ஏன் கடத்தப்பட்டா, தொலைஞ்சு போன பொண்ணுக்கு என்ன ஆணுச்சு, அவளை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இதுதான் மொத்த படத்தோட கதையே. 1998 வெளிவந்த தி எக்ஸ் ஃபைல்ஸ் படத்தோட சீக்வல் தான் இந்த படமே. அந்த படத்துல இருக்க கேரக்டர் எல்லாமே அப்படியே இந்த படத்துலயும் கண்டினியூ ஆகும். அந்த கேரக்டரோட கதைகளும் இந்த படத்துலயும் தொடர்ச்சியா வரும். சோ அந்த படத்தை பார்க்காம இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழுசா புரியாது. அதனால அந்த படத்தை நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டு வச்சிருக்கோம். அதோட லிங்க் கீழ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து இந்த படத்தை பார்க்க ஆரம்பிங்க. இது 2008 வெளிவந்த ஒரு அமெரிக்கன் சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் படமான தி எக்ஸ் ஃபைல்ஸ் ஐ வாண்ட் டு பிலீவ். வாங்க இந்த படத்தை ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்க ஆரம்பிக்கலாம். இது உங்கள் திரையன் யூடியூப் சேனல். நம்ம சேனல் என்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. படம் ஆரம்பமே வெஸ்ட் வெர்ஜினியா மாகாணத்துல தான் காட்டுறாங்களே. நல்ல ஒரு பனிக்காலம், பயங்கரமா பனி பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த பனிகளுக்கு நடுவுல FBI ஏஜென்டான மோனிகா பேனன் வந்துகிட்டு இருக்காங்க. நேரா அவங்க வீட்டுல போய் அவங்களோட கார் பார்க்கிங்ல வண்டியை நிறுத்துறப்ப வீட்டுக்குள்ள இருக்க நாய் பயங்கரமா இவங்களை பார்த்து குலைக்குது. அப்படியே இப்போ ஒரு பகல் வெளிச்சத்தை காட்டுறாங்க. அங்க நிறைய பேர் கையில கம்பியை வச்சுக்கிட்டு அங்க ஒரு பெரிய பனி பள்ளத்தாக்கு இருக்கு. அதை குத்தி குத்தி நடந்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. அங்க ஒரு 2-3 ஹெலிகாப்டர் வேற பறந்துகிட்டு இருக்கு. மோப்ப நாய்களை வச்சு முன்னோக்கி நிறைய பேர் போறாங்க. அவங்க எல்லாரும் வழிநடத்து போறது ஃபாதர் ஜோ. அவர் பின்தொடர்ந்து தான் இவ்வளவு பெரிய கூட்டம் வந்துகிட்டு இருக்கு. இவங்க எல்லாருமே FBI ஏஜென்ட்ஸ். அங்கதான் ட்ரம்மியும் டக்கோட்டா ஒயிட்னி இருக்கிறாங்க. அந்த ஃபாதரே பின்தொடர்ந்து போங்கட்டு அங்க இருக்க எல்லா ஏஜென்ட்ஸ்களுக்கும் கட்டளை இட்டு இருக்காரு. இப்ப மறுபடியும் நம்ம மோனிகாவை தான் காட்டுறாங்க. அவங்க கார்ல இருந்து இறங்குறப்ப அங்க ஒரு காலடி தடை இருக்கிறத கவனிக்கிறா. யாரோ இங்க இருக்காங்கன்னு அவளுக்கு புரியுது. கையில ஒரு ஹூக்கு மாதிரி எடுத்துக்கிட்டு அவளை பாதுகாத்துக்கு நிக்கிறப்ப அவளை பிடிக்க டாம் வரான். கையில இருக்க ஹூக்குனால டாமோட மூஞ்சில ஒரு கிளி கிழிச்சிட்டு அவ கையையும் கிழிச்சிடுறான். அதே நேரத்தில் இந்த பக்கம் இந்த ஃபாதர் ஜோ இந்த பக்கம் தான் இருக்குன்னு சொல்லி கத்திக்கிட்டு ஓடுறாரு. FBI ஏஜென்ட்ஸும் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஓடியாடுறாங்க. அந்த ராத்திரி மோனிகாவை கடத்துறதுக்காக தான் டாம் வந்திருக்கான் போல. டாம் கூட ஜாங்கியும் இருக்கிறான். மோனிகா வெறித்தனமா துரத்திட்டு போய் ஒரு இடத்துல தள்ளி விடுறான். இந்த பக்கம் ஃபாதர் ஜோ ஒரு இடத்துல முட்டி போட்டு உட்காந்து இங்க தோண்டுங்க, கிடைக்கும் கிடைக்கும் சொல்லிட்டு தோண்ட சொல்றான். தோண்டி பார்த்தா இவங்களுக்கு ஒரு ஆம்பளையோட கை இருக்கு. அந்த கை கிழிக்கப்பட்டிருக்கு. நம்ம மோனிகா டாம் கையை கிழிச்சால அதே மாதிரி தான் இருக்கு. அப்படியே இப்ப அந்த ஊர்ல இருக்க ஒரு கத்தோலிக் ஹாஸ்பிட்டல காட்டுறாங்க. அங்கதான் டாக்டரா நம்ம ஸ்கல்லி வேலை பார்த்துட்டு இருக்கா. இது முன்னாடி படத்துல FBI ஏஜென்ட்டா இருந்திருப்பா. அந்த படத்தோட முடிவில் என்ன நடந்திருக்கும் உங்களுக்கு தெரியும். FBI ஏஜென்ட் வேலையை விட்டுட்டு அவ படிச்ச படிப்புக்கு சம்பந்தப்பட்ட டாக்டர் தொழிலுக்கே வந்துட்டா. கிறிஸ்டியன் ஒரு பையனுக்கு இப்ப ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கா. அந்த சின்ன பையனுக்கு ஸ்டான்ஹாஃப் டிசீஸ்னு ஒரு அரிய வகை நோய் பாதிச்சிருக்கு. அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த பையன் எப்படி பொழைக்க மாட்டான். அதனால அந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக ரொம்ப செலவு பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு அந்த சீஃப் டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கத்தோலிக் சர்ச்சோட ஃபாதரும் அந்த சீஃப் டாக்டர் சொல்றதான் கேட்கறாங்க. இது நம்ம ஸ்கல்லிக்கு பயங்கர அப்செட் கொடுக்குது. அந்த டென்ஷன்ல வரப்ப அங்க அந்த சின்ன பையன் கிறிஸ்டியன் அவங்க அப்பா அம்மா கூட வரான். நேரா வந்து நம்ம ஸ்கல்லி கிட்ட ஏன் டாக்டர் ஒரு மாதிரி சோகமா இருக்கீங்கன்னு மூஞ்சிய பார்த்தே கேட்கறான். ஸ்கல்லி எதுவும் சொல்லாம எல்லாம் நல்லபடியா நடக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அங்க அந்த FBI ஏஜென்டான மோசல் ட்ரம்மி வராரு. வந்து நம்ம ஸ்கல்லி கிட்ட அவங்க FBI ஏஜென்ட்ல ஒருத்தரான மோனிகா காணாம போயிருக்கா, அவளை பத்தி தேடிக்கிட்டு இருக்கோம், அதுக்கு ஃபாக்ஸோட உதவி எனக்கு வேணும், நீ ஃபாக்ஸை கூட்டிக்கிட்டு நம்ம DC ஆபீஸ்க்கு வரியான்னு சொல்லி கேட்கிறாரு. ஸ்கல்லி இந்த ட்ரம்மி எல்லாம் முன்னாடி ஒன்னா வேலை பார்த்தவங்க, அதனால ட்ரம்மி கேட்கிற உதவியை மறுக்க முடியல. சரின்னு சொல்லிட்டு நேரா ஃபாக்ஸை பார்க்க போறான். போயிட்டு ஃபாக்ஸ் கிட்ட ட்ரம்மி உதவி கிட்டதா சொல்றான். ஆனா ஃபாக்ஸ் ஒத்துக்க மாட்டேங்கிறான். நான் தான் பெருசா ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு என்ன வேலையை விட்டு தூக்கிட்டானுங்களே, இப்ப மறுபடியும் எதுக்கு கூப்பிடுறானுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு ஸ்கல்லி இப்ப கேஸை நீ முடிச்சு கொடுத்தீனா உன் மேல இருக்க அலிகேஷன் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்றதா ட்ரம்மி சொன்னான். அதுக்காக தான் உன்கிட்ட கேட்க வந்தேன். மத்தபடி எனக்கு மறுபடியும் FBI ஏஜென்சிக்கு போகணும்னு தோணவே இல்லை. ஆனா மோனிகா காணாம போயிருக்கலாம், கடத்தப்பட்டிருக்கான்னு நினைக்கிறாங்க. அவளை தேடுறதுக்கு ஏதோ ஃபாதர் ஜோன் ஒருத்தர் உதவுறாராம். மோனிகா தொலைஞ்சு போன டயத்துல என்ன நடந்துச்சோ அது எல்லாமே நினைவுகளா வருதுங்கிறாராம். அவர் சொல்றபடி போனா ஏதோ லீட்லாம் கிடைக்குதாம். ரம்மி சொல்றதும் ஒரு மாதிரி அமானுஷமா இருக்கு. இந்த மாதிரி கேஸ்லாம் உனக்கு பிடிக்குமே, அதனாலதான் உன்கிட்ட கேட்க சொன்னாங்க. உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா சொல்லு போகலான்னு கதவை சாத்திட்டு போறான். அங்க டோர்ல நம்ம ஃபாக்ஸோட தங்கச்சி போட்டோ இருக்கு. அதையே ஒரு மாதிரி ஏக்கமா பாத்துக்கிட்டு இருக்காரு. இவளுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத முந்தின படத்தை பார்த்தாதான் மக்களே தெரியும். நேரா ஸ்கல்லி கிட்ட போயிட்டு வா போவோன்னு சொல்லி அந்த FBI ஏஜென்ட் ரம்மி கூட சேர்ந்துக்கிட்டு வாஷிங்டன் டிசில இருக்கிற FBI ஏஜென்சிக்கான ஹெட் குவார்டருக்கு போறானுங்க. ரம்மி ஸ்கல்லியும் ஃபாக்ஸையும் கூட்டிக்கிட்டு நேரா கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு தான் போறானே. அங்க டக்கோட்டா நேரா வந்து இவங்க 2 பேரும் மீட்
பண்ணிக்கிறாங்க. நம்ம ஃபாக்ஸுக்கும் டக்கோட்டாக்கும் கொஞ்சம் ஒரு பழைய ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஆனா அந்த இடத்துல எதுவுமே காட்டிக்காம அப்படியே கை கொடுத்துக்கிட்டு என்னப்பா கேஸ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கிறான். டக்கோட்டா வந்து தொலைஞ்சு போன மோனிகாவை பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறா. ஃபாதர் ஜோங்கிற ஒருத்தர் ஒரு லீடு கொடுத்தாரு. அவர் சொன்னபடி போனா எங்களுக்கு ஒரு கை கிடைச்சிச்சு. சமீபத்தில் வெட்டப்பட்ட கை மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. ஆனா அது ஒரு ஆணோட கை அப்படின்னா மோனிகாக்கு இது வரைக்கும் எதுவும் ஆகலன்னு எங்களுக்கு தோணுது. ஒரு சைக்கிக் ஃபாதரா இருக்காரு. இந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல் ஆளுங்களை பத்தி தான் உனக்கு நல்லாவே தெரியுமே. அவங்க கூட தான் நிறைய பலன் ஆசைப்படுவீல. அதனால ஒன்னு கூப்பிட்டோம். அவரை போய் பாப்போமா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. 4 பேர் கிளம்பி நேரா ஃபாதர் ஜோவை பார்க்க போறாங்க. ஸ்கல்லிக்கு இதுல சுத்தமா உடன்பாடே கிடையாது. இதுல எல்லாம் எந்த நம்பிக்கையும் இல்ல. சொல்ல போனா ஃபாதர் ஜோவை தான் நம்ம முதல்ல சந்தேகம் பண்ணணும்னு நினைக்கிறா. அது காரணம் என்னன்னா ஃபாதர் ஜோ இப்ப எந்த சர்ச்சிலையும் ஃபாதரா இல்ல. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இவர் ஃபாதரா இருக்கிறப்ப அந்த சர்ச்சுக்கு படிக்கிறதுக்காக வந்த சில பசங்க கிட்ட இவர் தகாத முறையில் நடந்திருந்திருக்காரு. அதுல 37 பசங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த காரணத்தினாலதான் இவர் பெர்மனண்டா சர்ச்ல இருந்து விலக்கியிருப்பாங்க. இப்ப தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அதனால இவர்கிட்ட பேசுறதுக்கே நம்ம ஸ்கல்லிக்கு உடன்படவே இல்லை. ஆனா ஃபாதர் ஜோ நம்ம ஸ்கல்லியை பார்த்த உடனே எந்த காரணத்து கொண்டும் நீ கிவ் அப்பே பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு. இது கேட்கறது ஸ்கல்லிக்கு ஒரு டென்ஷன் ஆகுது. என்னையா நீ சொல்ல வர அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. நம்ம ஃபாதர் ஜோ இல்ல உன்னை பார்த்தோன்னே சொல்லணும்னு தோணுச்சு அப்படிங்கிறான். ஸ்கல்லிக்கு டென்ஷன் ஆயிட்டு சும்மா இருந்தாலும் மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்கான். நான் வெளில நிக்கிறேன், நீங்க ஏதாவது பேசுங்கன்னு சொல்லி ஸ்கல்லி வேகமா வெளியில போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் ஃபாக்ஸ் அங்கேயிருந்து வந்து ஸ்கல்லி கிட்ட கிரைம் சீன்ல நடந்தது எல்லாத்தையுமே இருந்தாலும் கரெக்டா சொல்றான். மோனிகா வீட்டுல தான் கடத்தப்பட்டிருக்கா. இவர் சொல்ற மாதிரியே அங்க 2 பேர் வந்திருக்கானுங்க. அவங்க கூட நம்ம மோனிகா சண்டை போட்டிருக்கா. அது எல்லாத்துக்கான எவிடன்ஸும் கிரைம் சீன்ல இருக்கு. ஒண்ணு இந்த ஆளு மோனிகா கடத்தல ஈடுபட்டிருக்கணும். இல்ல இவன் சொல்ற மாதிரி உண்மையிலே இவனுக்கு ஏதோ ஒரு நினைவுகள் தோணணும். சோ கொஞ்ச நாளைக்கு இவரை ஃபாலோ பண்ணுவான் அப்படிங்கிறாரு. நம்ம ஸ்கல்லி இந்த ஆளோட ஹிஸ்டரி என்னன்னு தெரியும்ல, இவனே ஒரு ஃப்ராடு, இவனை போய் ஃபாலோ பண்ணுவோங்கிறீங்க, என்னமோ பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேரா வண்டியில போய் உட்காந்துக்கிறா. அந்த ஃபாதர் ஜோவையும் கூட்டிக்கிட்டு எல்லாரும் அந்த கிரைம் சீன் இடத்துக்கு தான் போறாங்களே. அப்ப வண்டியில போய்கிட்டு இருக்கப்ப நம்ம ஃபாக்ஸ் அந்த ஃபாதர் ஜோ கிட்ட மோனிகாவோட போட்டோவை கொடுத்து உங்க நினைவுகள்ல இந்த பொண்ணோட முகம் வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு ஃபாதர் ஜோ எனக்கு யாரோட முகமும் சரியா தெரியல, ஆனா நடந்த சம்பவம் மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அப்படிங்கிறான். நேரா ஒரு வீட்டுல கொண்டு போய் நிறுத்திட்டு இந்த வீட்டுல தான் சம்பவம் நடந்துச்சுங்கிறாங்க. ஃபாதர் இறங்கி வந்து பார்த்துட்டு பொய் சொல்லாதீங்க, இந்த வீடு கிடையாதுன்னு சொல்லி அப்படியே திரும்பினா மோனிகாவோட வீடு ஆப்போசிட்ல இருக்கு. நம்ம ஃபாக்ஸும் உண்மையிலே இந்த ஆளுக்கு ஏதோ பவர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஃபாதர் நேரா மோனிகாவோட கார் பார்க்கிங் வச்சிருக்க இடத்துக்கு போறாரு. பின்னாடி அந்த ட்ரம்மி டக்கோட்டா நம்ம ஃபாக்ஸ் எல்லாரும் அந்த ஃபாதரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. அந்த ஃபாதர் வேகமா நடந்து போய் ஒரு இடத்துல உட்காந்து இந்த இடத்துல தான் அவளை தள்ளி விட்டுருக்கானுங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா, இங்க இருந்து அவளை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கீழே குனிஞ்சு ஒரு மாதிரி கதற மாதிரி பேசுறாரு. ட்ரம்மிக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த ஆள் ஏதோ விளையாட்டு காட்டுறான்னு சொல்லிட்டு அவன் இங்க இருந்து போயிடுறான். ஃபாக்ஸ் ஃபாதர் ஜோவை பார்த்தா அவர் கண்ணுல இருந்து அப்படியே ஒரு மாதிரி ரத்தமா ஊத்திக்கிட்டு இருக்கு. இப்ப அப்படியே இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. கல்லி அவளோட பேஷண்டான அந்த சின்ன பையன் கிறிஸ்டினை பார்க்க வரா. கிறிஸ்டின் ஒரு மாதிரி சோகமா இருக்கிறான். கல்லி என்னாச்சுன்னு கேட்கிறப்ப அந்த ஃபாதர் என்ன ஒரு மாதிரியா பாக்குறாரு அப்படிங்கிறான். அந்த கத்தோலிக் ஹாஸ்பிட்டலோட ஃபாதர் அது. இந்த ஹாஸ்பிட்டல் ஒரு சர்ச்சு கிட்ட இருக்கும். அந்த சர்ச்சோட சீஃப் ஃபாதர் தான் ஒரு கல்லி நேரா போய் அந்த ஃபாதர் கிட்ட ஏன் நீங்க கிறிஸ்டினோட கேஸ் ஃபைல வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு அந்த ஃபாதர் கிறிஸ்டின் வந்திருக்கிற நோயை தடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், அவன் எப்படி இருந்தாலும் இறக்க போறான், அது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், அப்படியே அவன் மேல நீ இவ்வளவு செலவு பண்ணிக்கிட்டு இருக்க, நமக்கு லிமிட்டடான ஃபெசிலிட்டிஸ் தான் இருக்கு, அது முதல்ல புரிஞ்சுக்க அப்படிங்கிறாரு. இது கேட்கிறப்ப நம்ம ஸ்கல்லிக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. நேரா போய் அவளோட ஆபீஸ்ல உட்காந்துட்டு ஒரு மாதிரி தேம்பி அழுவுறா. எப்படியா அந்த கிறிஸ்டின் பையனை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு தோணுது. அப்படியே இந்த பக்கம் ஒரு பப்ளிக் பூத்தை காட்டுறாங்க. அங்க அந்த ஊரை சேர்ந்த ஒரு பொண்ணான ஆனா குளிச்சுக்கிட்டு இருக்கா. அவ குளிச்சுட்டு இருக்கா அதே ஸ்விம்மிங் பூல்குள்ளதான் ஜாங்கி உட்கார்ந்து இருக்கான். ஆரம்பத்துல மோனிகாவை கடத்த 2 பேர் வந்திருப்பானுங்களே, டாம் ஜாங்கி, அவன் தான் இவன். அந்த பொண்ணை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கான். பூல்ல இருந்து கிளம்பி ஆனா அவ கார் எடுத்துட்டு அவ வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். பின்னாடியே ஜாங்கி அவனோட கார்ல வந்துகிட்டு இருக்கான். அது ஒரு மாதிரி முரட்டுத்தனமான காரு, பனியெல்லாம் அப்படியே சரிச்சு விட்டுட்டு போய்கிட்டே இருக்கும். வந்து நேரா ஆனா போற காரை ஒரு மோதுறான். வழி தவறி ஆனா சைட்ல இருக்கிற ஒரு வைக்கல் கூட்டத்துல போய் சொருகிடுறான். நம்ம ஜாங்கி அந்த வண்டில இருந்து இறங்கி வந்து நேரா ஆனா கிட்ட வரான். ஆனா இந்த ஜாங்கி ஏதோ உதவி பண்ணதான் வரான்னு நினைக்கிறான். ஆனா கண்ணாடியை உடைச்சு ஜாங்கி ஆனா ஒரு பைக்குள்ள தூக்கி போட்டு ஏதோ மூடிய கட்டி இழுத்துட்டு போற மாதிரி போய்கிட்டு இருக்கான். இப்ப இந்த பக்கம் வீட்டுல ஸ்கல்லி தூக்கம் இல்லாம ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கா. நம்ம ஃபாக்ஸ் வந்து ஸ்கல்லி ஒரு மாதிரி ஆறுதல் படுத்துறாப்ல. ஸ்கல்லி அவளோட பேஷண்டான கிறிஸ்டினுக்கு நடக்கிற பிரச்சனை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கா. மர்டர் அதெல்லாம் சரியாயிரும் சொல்லிட்டு இருக்கப்ப நம்ம ஸ்கல்லி உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த மோனிகாவை தேடி போறப்ப முதல்ல ஒரு வெட்டப்பட்ட கை கிடைச்சிச்சுல, அந்த கையை செக் பண்ணாங்க. அதோட ரிசல்ட் நான் பார்த்தேன். அந்த கையில மிருகங்களை மயக்கடைய வைக்கிற மருந்துலாம் அந்த கையில இருந்திருக்கு. ஒருவேளை மோனிகாவை கடத்துறதுக்காக அதை யூஸ் பண்ணிருப்பானோ அப்படின்னு கேட்கிறா. இது கேட்டோன்னு ஃபாக்ஸ் கரெக்டான லீடு கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி மயக்க மருந்தெல்லாம் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம வாங்க முடியாது. சோ அதை தேடி போனோம்னா கடத்தவனை பத்தின டீடைல் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறான். நம்ம ஸ்கல்லி எந்திரிச்சுன்னுகிட்டு ஃபாக்ஸ் நம்ம ஒண்ணு FBI ஏஜென்ட் கிடையாது, இப்ப இவ்வளவு இன்வால்வ்டா நீ இருக்க வேண்டியதுல அப்படிங்கிறா. அப்ப கரெக்டா உங்களுக்கு ஒரு போன் வருது. போன்ல அந்த ட்ரம்மியும் டக்கோட்டாவும் தான் கால் பண்றாங்களே. நம்ம ஸ்கல்லி கிட்ட டக்கோட்டா இந்த ஃபாதர் ஜோக்கு மறுபடியும் என்னமோ
தோணுதுங்கிறாரு. அவர் கூட தான் வண்டியில இந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம், ஃபாக்ஸை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வரியா அப்படின்னு சொல்றாங்க. ஃபாதர் அது மாதிரி வழி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த இடத்துல FBI ஏஜென்ட் நிறைய பேர் வந்து நம்ம ஃபாதர் சொன்ன மாதிரி அந்த இடத்துல ஏதாவது கிடைக்குதான் தேடிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல ஃபாக்ஸும் கல்லி அங்க வந்துடுறாங்க. ஃபாக்ஸ் நேரா அந்த ஃபாதர் ஜோ கிட்ட போயிட்டு, என்ன ஃபாதர் திடீர்னு என்ன தோணுது அப்படிங்கிறான். அதுக்கு அந்த ஃபாதர், நான் ஒரு முகத்தை பார்த்தேன், ஒரு பெண்ணோட முகம், ஆனா தெளிவா தெரியல, ஒரு அழுக்கு படிஞ்ச கண்ணாடிக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்கு, இந்த இடத்துல தான் பார்த்தேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாதர் மட்டும் அப்படியே முன்னேறி போறாரு. கல்லி ஃபாக்ஸை தடுத்து, என்ன ஃபாக்ஸ் பண்ற, அந்த ஆள் ஒரு ஆள்னு அவன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன், இவர் பின்னாடி போனீங்கன்னா உனக்கு எந்த முடிவும் கிடைக்காது அப்படிங்கிறா. அப்ப ஃபாக்ஸ் நம்ம ஊர்ல தொலைஞ்சு போன பொண்ணுங்களை பத்தின டீடைல் எல்லாம் அவருக்கு தோணுது, அவர்கிட்ட என்னமோ இருக்கு, அதனாலதான் அவரை நான் ஃபாலோ பண்றேங்கிறான். அப்ப ஸ்கல்லி ஃபாக்ஸை பார்த்து, தொலைஞ்சு போன உன்னோட தங்கச்சியையும் இந்த ஃபாதரை வச்சு கண்டுபிடிக்கிறான்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்கிறான். இது கேட்டோனுமே நம்ம ஃபாக்ஸுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்ப டக்குன்னு அந்த ஃபாதர் ஜோ எல்லாரும் இங்க வாங்க அப்படின்னு கத்துறாரு. ஸ்கல்லி கிட்ட பேசியிருந்த ஃபாக்ஸ் டக்குன்னு நேரா அந்த ஃபாதர் ஜோ நோக்கி ஓடுறான். பின்னாடியே மத்த எல்லா ஏஜென்ட்ஸும் வர்றாங்க. ஃபாதர் ஜோ ஒரு இடத்துல உட்காந்து தோண்ட ஆரம்பிக்கிறாரு. ஃபாக்ஸும் அவர் கூட சேர்ந்து தோண்டிக்கிட்டு இருக்கான். அப்ப அதே இடத்துக்கு அந்த ஜாங்க் இருக்கிறான கடத்தல்காரன் அவன் வண்டியில வரான். கையில ஏதோ ஒரு பொட்டன மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள நோக்கி நடந்து வந்துகிட்டு இருக்கான். இந்த பக்கம் இவங்க எல்லாரும் தோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. பனி எல்லாம் போயிருது, ஆனா கீழே வேற ஐஸ் கட்டி தான் இருக்கு. ட்ரம்மி பார்த்து கட்டுப்பாகிறான், ஒண்ணுமே இல்ல, வேஸ்ட், டைம் தான் வேஸ்ட் அப்படி அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஃபாக்ஸ், இல்ல அழுக்கு கண்ணாடி கீழே ஏதோ இருக்குனாரு, ஐஸ் கட்டி கீழே தான் இன்னமும் இருக்கு, உடங்கிட்டு வேகமா அந்த இடத்த உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் அந்த ஜாங்க் கையில மூட்டையோட எடுத்துக்கிட்டு நேரா இந்த FBI ஏஜென்ட்ஸ் எல்லாம் நிக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் ஒரு குன்று கீழே நிக்கிறாங்க. அந்த குன்றோட மேல வந்து நின்னு பாக்குறான். அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு அங்கிருந்து போயிடுறான். இவங்க எல்லாரும் இங்க தோண்டி பார்த்தா அந்த ஐஸ் கட்டி கீழே ஒரு மண்டை தெரியுது. ஃபாதர் ஜோவும் இததான் சொன்னேன் அப்படிங்கிறான். ஃபாக்ஸ் இதை பார்த்துட்டு என்ன சொல்லணும் தெரியாம போறான். ஸ்கல்லி அங்க நடக்கிறதெல்லாம் ஒண்ணும் புரியாம அப்படியே நின்னுகிட்டே இருக்கிறான். பின்னாடி திரும்பி ஃபாதர் ஜோவை பார்த்தா ஃபாதர் ஜோ மறுபடியும் ஸ்கல்லிய பார்த்து, டோன்ட் கிவ் அப் அப்படிங்கிறாரு. ஸ்கல்லி குடு நேரா ஃபாக்ஸ் நோக்கி தான் போறாளே. அப்படியே இந்த பக்கம் அந்த கடத்தல்காரன் ஜாங்க் அவன் வண்டி எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துக்கு போறான். அவன் வண்டியில ஒரு பெட்டியை வச்சிருக்கான். அந்த பெட்டிக்குள்ள கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கடத்தினான அந்த சின்ன பொண்ணு ஆனா அவ இருக்கிறா. அவளை ரெண்டு பேரும் டாக்டர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து பாக்குறானுங்க. ரஷ்ய மொழியில பேசுறாங்க. நம்ம ஆனா கெஞ்சுரா, என்ன விட்டுருங்கடா, எங்க அப்பா பெரிய பணக்காரன்டா, உங்களுக்கு தேவையான பணத்தெல்லாம் நான் வாங்கி கொடுக்கறேன்டா அப்படி இப்படிங்கிறா. ஆனா அவளை பெட்டியோட வச்சு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. போற வழியில உள்ள இருக்கிறதெல்லாம் பாக்குறப்ப ஏதோ ஆபரேஷன் தியேட்டர் மாதிரி இருக்கு, நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அங்க அந்த ஜாங்க் உட்கார்ந்து இருக்கான். அங்க இருக்க ஆபரேஷன் ரூம் டேபிள் மேல இந்த டாம படுக்க வச்சிருக்கானுங்க. படத்தோட ஆரம்பத்துல மோனிகாட்ட ஒரு ஹூக்ல மூஞ்சில கிளி வாங்குவானே, அவனோட கை தானே அங்க வெட்டப்பட்டு இருக்கு. அவன் அப்படியே திரும்பி பெட்டிக்குள்ள இருக்கிற நம்ம ஆனாவே ஒரு மாதிரி பாக்குறான். ஆனா பயந்து போய் பேய் மாதிரி கத்துறா. இப்ப இந்த பக்கம் அந்த சர்ச் ஹாஸ்பிட்டல் தான் காட்டுறாங்களே. அங்க இருக்க அந்த சீனியர் ஃபாதர் எல்லாரையும் ஒரு மீட்டிங் கூட்டு, இந்த கிறிஸ்டியன் பையனுக்கு செய்ய வேண்டிய ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் இதோட நிறுத்தணும், அவனை காப்பாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு, நம்மள்ட்ட இருக்க பணத்தை அவனோட ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவு பண்ண வேணாம்னு முடிவு எடுக்கிறாங்க. இது கேட்டோன்னு ஸ்கல்லிக்கு செம்ம கோவம் வருது. நான் தான் அவனோட டாக்டர், அவனுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும், நீங்க யாரும் பேசக்கூடாது, இதுக்கு மேலேயும் அவன் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் நீங்க தடுத்தீங்கன்னா நான் நேரா கவுன்சில்கிட்ட போயிருவேன் அப்படிங்கிறான். அப்படி இந்த பக்கம் காட்டுறாங்க அந்த ஃபாதர் ஜோ சொன்னார்ல ஒரு ஐஸ் கட்டி இடம், அங்க இருந்து ஒரு பெரிய ஐஸ் கியூபே எடுத்துட்டு வந்திருக்கானுங்க. உள்ளுக்குள்ள பார்த்தா நிறைய உடல் பகுதிகள்லாம் இருக்கு. நம்ம ஃபாக்ஸ் ஸ்கல்லிக்கு கால் பண்றான். ஸ்கல்லி போன் எடு ஸ்கல்லி, அந்த ஃபாதர் சொன்ன இடத்துல நிறைய உடல் பாகங்கள் கிடைச்சிருக்கு, கை காலு உடம்பு தலைன்னு, இத்தனை நாளா தொலைஞ்சு போன பெண்களோட உடல் பாகம் தான் இதெல்லாம், உங்ககிட்ட இதை பத்தி நான் பேசணும், இது பாக்குறதுக்கு ஏதோ உடல் உறுப்பு கடத்துற மாதிரி தெரியுது, பிளீஸ் போன் எடு, எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவை அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறான். இந்த பக்கம் நம்ம ஸ்கல்லி ஃபாக்ஸோட போன் எல்லாம் கண்டுக்காம அந்த பையன் கிறிஸ்டியனை காப்பாத்துறதுக்கு என்ன வழி இருக்குன்ட்டு உட்காந்து இவளுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் படிக்கிறா. முக்கியமா ஸ்டெம் செல் தெரப்பி பத்தி தான் படிக்கிறாளே. ஸ்டெம் செல் தெரப்பிய இதுக்கு முன்னாடியே ரஷ்யால இருக்க ஒரு சில டாக்டர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிருக்காங்க, நாய்களை வச்சு ட்ரை பண்ணது, அதை பத்தின டேட்டாஸ் எல்லாத்தையும் எடுக்கிறா. இந்த பக்கம் இந்த ஏஜென்ட் ஆபீஸ்ல தக்கோத்தா நேரா வந்து நம்ம ஃபாக்ஸ் கிட்ட, இந்த ஃபாதர் ஜோ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரு, ஏதோ முகம் தெரிஞ்சிச்சு, வேற ஏதோ ஒரு பொண்ணு மாதிரி இருக்கு, ஒரு பாக்ஸ்ல வச்சு தூக்கிட்டு போயிருக்கானுங்க, அந்த பொண்ணு இருக்கிற இடத்துல ஒரு ஆபரேஷன் தியேட்டர் இருக்கு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு, என் கூட வான்ட்டு நேரா ஃபாதர் ஜோ கிட்ட போயிடுவாங்க. ஃபாக்ஸ் ஃபாதர் ஜோ கிட்ட நீங்க சொல்ற பொண்ணு மோனிகாவான்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு ஃபாதர் ஜோ, இல்ல மோனிகா கிடையாது, இது வேற ஏதோ பொண்ணு, ஆனா அவளை கூட்டிட்டு போறது இதுக்கு முன்னாடி வந்த அதே ஆம்பளை தான், அவன் முகம் இப்ப எனக்கு நல்லாவே தெரியுது அப்படிங்கிறான். FBI ஏஜென்ட்டோட ட்ரம்மி செம்ம டென்ஷன் ஆறாரு, டயத்தை தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இப்படிங்கிறாரு. அப்ப ஃபாக்ஸ் கடைசி 2 நாள்ல யாராவது தொலைஞ்சு போயிருக்காங்களான்னு முதல்ல தேட ஆரம்பிங்க, ஃபாதர் சொல்ற லீடு கிடைக்கலாம் அப்படிங்கிறான். அதே மாதிரி அந்த ஆனா கடத்தப்பட்டால அந்த இடம் தெரிஞ்சிருது. டக்கோத்தா ட்ரம்மி நம்ம ஃபாக்ஸ் எல்லாரும் அந்த இடத்துக்கு போறாங்க. டக்கோத்தா நேரா ஃபாக்ஸ் கிட்ட வந்து இந்த வண்டி ஓட்டிட்டு வந்த பொண்ணை தான் காணும், பேரு ஆனா, இதான் அவளோட போட்டோ நீட்டுறாரு. அங்க இருக்க ட்ரம்மி ஃபாக்ஸ் கிட்ட வண்டி கண்ட்ரோல் எல்லாம் கொண்டு வந்து சைட்ல விட்டுருப்பா, நடந்து வீட்டுக்கு போயிருப்பா, இல்ல வேற எங்கேயா போயிருப்பா, அவங்க வீட்ல இருந்து யாரும் இது வரைக்கும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல, எப்படி இந்த வண்டியை சேர்ந்த பொண்ணு தான் தொலைஞ்சு பண்ண நம்ம முடிவு எடுக்கணும், அது அந்த ஃபாதர் ஜோ சொல்றதை வச்சு அப்படிங்கிறான். அப்ப ஃபாக்ஸ் ஃபாதர் ஜோவை கூப்பிட்டு வண்டியில உட்காந்து உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க அப்படிங்கிறான். ஃபாதரும் போய் உட்காந்துட்டு அப்படியே
அப்படியே கண்ணை மூட்டி என்னமோ யோசிச்சுக்கிட்டு எனக்கு எதுவும் தோணலன்னு போயிடுறாரு. ட்ரம்மிக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அப்ப ஃபாக்ஸ் கீழே கிடக்குற ஒரு பேட்சை பாக்குறான். அதை எடுத்துட்டு இது ஒரு மெடிக்கல் ஐடி. மோனிகாவும் ஏதோ ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தால அவ கையில இதே மாதிரி ஒரு ஐடி இருந்துச்சுல. ஃபர்ஸ்ட் இந்த காரோட டிக்கே தரன்ட்டு நேரா டிக்கே திறந்தா அங்க ஒரு Dress ஈரத்திலே மடிச்சு வச்சிருக்காங்க போல. இந்த பனினால உறைஞ்சிருக்கு. அதை எடுத்து மோந்து பார்த்தா அதுல குளோரின் வாடை அடிக்குது. இந்த பொண்ணு கடைசியா இங்க வரதுக்கு முன்னாடி ஒரு பப்ளிக் ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுட்டு தான் வந்திருக்கணும். குளோரின் வாடை எப்படி அடிக்குது பாரு. பக்கத்துல என்ன ஸ்விம்மிங் பூல் இருக்கு அங்க போவாங்கன்ட்டு நேரா அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு போறாங்க. போயிட்டு நம்ம ட்ரம்மி அந்த ஸ்விம்மிங் பூல் இன்சார்ஜ் கிட்ட தொலைஞ்சு போட FBI ஏஜென்ட் மோனிகாவோட போட்டோ காமிச்சு இவங்க இங்க வந்திருக்காங்களான்னு சொல்லி கேக்குறான். அவர் எனக்கு தெரியல, நிறைய பொண்ணுங்க இங்க வராங்க அப்படிங்கிறாங்க. டக்கோதா வந்தவங்க லிஸ்ட் எல்லாம் இங்க ரெஜிஸ்டர் பண்ணுவீங்களா, அதை கொடுங்க நான் பார்க்கணும் அப்படிங்கிறா. அப்படி இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் காட்டுறாங்க. அந்த சின்ன பையன் கிறிஸ்டினுக்கு நம்ம ஸ்கல்லி ஆபரேஷன் பண்றா. அவனுக்கு இருக்க நோயை கியூர் பண்றதுக்கு ஒரு ஆபரேஷன் முடியாது. ஸ்டெம் செல் தெரப்பி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணணும். சுத்தி இருக்க எந்த டாக்டருமே ஸ்கல்லிக்கு சப்போர்ட் கிடையாது. ஒரு மாதிரி பயத்திலே தான் இந்த ஆபரேஷன் பண்றாளே. அன்னைக்கான ஆபரேஷன் நல்லபடியா முடியுது. அந்த ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் நல்லபடியா முடிச்சுட்டு வந்து நம்ம ஸ்கல்லி ஆபரேஷன் நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கப்ப அங்க ஃபாக்ஸ் வரான். ஸ்கல்லி ஃபாக்ஸை பார்த்தோம், இல்ல இந்த பையனோட ஆபரேஷன்ல இருந்த 2 நாளா அந்த வேலை தான், அதனாலதான் போன் எதையும் எடுக்கல அப்படிங்கிறான். ஃபாக்ஸும் எதுவும் சொல்லாம சரி அதெல்லாம் பிரச்சனை இல்ல, இப்போ ஒரு நல்ல லீடு கிடைச்சிருக்கு, உன்கிட்ட போன்ல சொன்ன அதையாவது கேட்டியா இல்லையா, இது எல்லாமே உடல் உறுப்புகள் கடத்துறது சம்பந்தமா தான் இருக்கு. இன்னொரு பொண்ணு இப்பதான் கடத்திருக்கானுங்க, அந்த பொண்ணையும் நம்ம காப்பாற்றணும். இந்த மாதிரி உடல் உறுப்பு கடத்தவங்களை பத்தி ஹாஸ்பிட்டலுக்கு உனக்கு தான் ஏதாவது தெரியும், அப்படி தெரியாட்டினாலும் இருக்கிறவங்க யார்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்ப நம்ம ஸ்கல்லி ஒரு ரஷ்யன் ஒருத்தர் இருக்கிறான், ஜாங்கி டாக்ஷன், இவன் தான் அந்த உண்மையான கடத்தல்கார மக்களே. ஆனா அது எதுவும் நம்ம ஸ்கல்லிக்கு தெரியாது. ஆனா அந்த ஜாங்கி தான் இங்க இருக்கிற 2-3 ஹாஸ்பிட்டலுக்கு ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே டிரான்ஸ்போர்ட் பண்ற வேலையை பார்க்கறான். அவன் கிட்ட போய் அன்அஃபிஷியலா பேசி பாத்தீங்கன்னா ஏதாவது ஐடியா கிடைக்கும். அவனை தவிர்த்து வேற யாரும் எனக்கு தெரியாது அப்படிங்கிறான். ஃபாக்ஸ் ஓகே தேங்க்ஸ் ஸ்கல்லி, ஆனா நீயே இதில் இன்வால்வ் ஆக மாட்டேங்கிற, உன் உதவி எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறாரு. அது கேட்கறப்ப ஸ்கல்லிக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஃபாக்ஸை பார்த்து நடந்தெல்லாம் மறந்துடியா ஃபாக்ஸ், நம்மள இந்த FBI ஏஜென்ட் விட்டு தூக்கிட்டாங்க, நம்ம 2 பேரும் இப்ப ஏஜென்சி கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ரொஃபஷன் இருக்கு, இனிமேல் அந்த ஏஜென்சி பக்கமே இருக்க கூடாதுன்னா நான் எப்பவுமே பிஸியா இருக்கணும்காக தான் நான் அந்த டாக்டர் படிப்பை படிச்சேன். இப்ப நான் டாக்டரா இருக்கிறேன், நீ இப்ப ஏஜென்ட் கிடையாது, அது மூலம் மைண்ட்ல வச்சுக்க, கிளம்பி வீட்டுக்கு வா அப்படிங்கிறான். நம்ம ஃபாக்ஸ் அப்படியே ஸ்கல்லிய பாக்குறாரு. அவருக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. நீ வரலன்னா விடு ஸ்கல்லி, நான் பாத்துக்கிறேன்னு ஃபாக்ஸ் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஸ்கல்லி கொஞ்ச நேரத்துல கிளம்பி அவங்க வீட்டுக்கு போறப்ப அங்க கிறிஸ்டினோட அம்மா அப்பா வராங்க. வந்து நம்ம ஸ்கல்லி கிட்ட இதுக்கப்புறம் எந்த ஆபரேஷன் பண்ண வேணாங்கிறாங்க. ஸ்கல்லிக்கு இது கேட்கறப்ப ஒரு மாதிரியா இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் ஃபாதர் வந்து உங்கள்ட்ட பேசினாரா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அம்மா அப்பா 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இல்ல இது எங்களோட முடிவு தான், எங்க பையனுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் நல்லாவே புரியுது, நீங்க உங்க நேரத்தை வீணடிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம டாக்டர் என்னோட வேலையை பார்க்க விடுங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ நடக்கட்டும், நான் இப்போதைக்கு எதுவுமே கிவ் அப் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு போயிடுறா. அப்படியே இந்த பக்கம் அந்த ஜாங்கி இருக்கிறான அவன் ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆர்கன் எடுத்துக்கிட்டு இன்னொரு ஹாஸ்பிட்டல் போறதுக்காக கிளம்புறான். இவன் இந்த வேலையை லீகலா தான் பண்றானே. அந்த இடத்துக்கு ஒரு சில FBI ஏஜென்ட்ஸ் வந்துடுறாங்க. வந்து நம்ம ஜாங்கியை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. ஆனா ஜாங்கி இது எல்லாத்தையுமே அபிஷியலா தான் பண்றானே, இல்லீகலா பண்ற இடம் வேற இடத்துல இருக்கு, அந்த எந்த டீடைலும் இந்த FBI ஏஜென்ட்ஸ் கிடைக்கல, அதனால ஜாங்கி கிட்ட பெருசா எதுவும் விசாரிக்க முடியல. அப்படியே இப்ப நம்ம ஃபாதர் ஜோவோட வீட்டை காட்டுறாங்க. அங்க ஸ்கல்லி வரா. ஃபாதர் ஜோ ஸ்கல்லியை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆகுது. உள்ள கூப்பிட்டு ஸ்கல்லியை உட்கார சொல்லிட்டு என்னமா விஷயம் சொல்லி கேட்கிறாரு. அப்ப ஸ்கல்லி ஃபாதர் ஜோவை பார்த்து என்ன பார்த்து எதுக்கு 2 தடவை டோன்ட் கிவ் அப்னு சொன்னீங்க, அதுக்கு என்ன அர்த்தம், நீங்க பண்றதுல எனக்கு நம்பிக்கை கிடையாது, ஆனா நீங்க சொன்னதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு புரியுது, ஏன் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். நம்ம ஃபாதர் தெரியல, உன்னை பார்த்து சொல்லணும்னு சொன்னுச்சு, சொன்னேன் அவ்வளவுதான், என் வாயிலேருந்து வர வார்த்தைகள் என்னோட வார்த்தைகள் கிடையாது, அதுக்காக அது கடவுளோட வார்த்தைன்னு நான் சொல்லல, என்ன அறியாமலே தான் உன்னை பார்த்து அந்த வார்த்தையை சொன்னேன் அப்படிங்கிறான். ஸ்கல்லிக்கு இது கேட்கறப்ப கோவம் வருது. ஃபாதர் மேல நம்பிக்கை இல்ல, ஆனா இப்ப ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்ல இருக்கிறா. ஒரு பக்கம் அவளோட பேஷண்டான கிறிஸ்டினை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியல, இன்னொரு பக்கம் ஃபாக்ஸ் அந்த கேஸ்ல ரொம்ப மும்முரமா இருக்கிறான். ஒரு எமோஷனலாவோ இல்ல மென்டலாவோ எந்த சப்போர்ட் இல்ல அவளுக்கு. அதனாலதான் இந்த ஃபாதர் ஜோ ஏன் தன்னை பார்த்து டோன்ட் கிவ் அப்ங்கிற வார்த்தையை சொன்னான்னு கேட்கறதுக்காக வந்திருப்பான். வந்து பயங்கரமா சத்தம் போடுறான். அப்ப ஃபாதர் ஜோக்கு திடீர்னு வலி போற மாதிரி போகுது. அப்படியே விழுந்து ஒரு மாதிரி துடிக்கிறாரு. ஸ்கல்லி பயந்து நேரா போய் ஃபாதர் ஜோவை பாக்குறான். அப்படியே இந்த பக்கம் அந்த ஆனா பொண்ணை கடத்தி வச்சிருப்பானுங்களே, அவளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக அங்க இருக்க கடத்தல்காரன் ஒருத்த வந்து அவளை அடைச்சு வச்சிருக்க பொட்டியை திறக்கிறான். அப்ப உள்ள ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்களா டாம், அவனுக்கு ஒரு மாதிரி வலிப்பு வந்து துடிக்கிறான். அந்த பொண்ணு கொண்டு வந்த சாப்பாடு எல்லாம் அப்படியே வச்சுட்டு அந்த கடத்தல்காரன் டாக்டர் தான் நேரா துடிச்சுக்கிட்டு இருக்க அந்த டாமை பார்க்க போறான். பாக்ஸோட கதவு திறந்திருக்கத ஆனா கவனிக்கிறான். அப்படியே திறந்துகிட்டு வேகமா அங்கேயும் தப்பிச்சு போலான்னு பாக்குறப்ப வெளியில ஒரு மொரட்டுத்தனமான நாயி இவ்வளவு நோக்கி ஓடியாருது. மறுபடியும் உள்ள வந்துடுறான். இப்ப அந்த ஃபாதர் ஜோ இருக்கிற இடத்துக்கு நம்ம ஃபாக்ஸ் மத்த FBI ஏஜென்ட் எல்லாம் வேகமா வராங்க. ஸ்கல்லி இருக்கிறத பார்த்து ஃபாக்ஸ் நேரா போய் ஸ்கல்லி கிட்ட இங்க எதுக்கு வந்த, ஃபாதர் ஜோ உன்னையா கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். நம்ம ஸ்கல்லி நடந்ததை சொல்றா. ஃபாக்ஸ் அப்படியே பாக்குறாரு. அப்ப டக்கோத்தா இங்க வந்து ஒரு ரஷ்யன் ஆர்கன் டிரான்ஸ்போர்ட்டர் ஊருக்குள்ள இருக்கான்னு சொன்னீங்களே, அபிஷியல் அந்த வேலையை பார்க்கறான் ஜாங்கி. அவனோட முகத்தை இந்த ஃபாதர் ஜோ பார்த்ததாவும் அவர் சொன்ன அடையாளம் வச்சு வரைஞ்சிட்டு இவனை நாங்க போய் விசாரிச்சா இவன் எல்லாமே அபிஷியலா பண்றான். ஆனா இவன் பிளாக் மார்க்கெட்ல எந்த ஆர்கனும்
கடத்தின மாதிரி எங்களுக்கு தெளிவான எந்த டீடைலும் கிடைக்கல அப்படின்னு சொல்றாரு. அப்ப ட்ரம்மி அங்கேயிருந்து வந்து டக்கோட்டா பார்த்து ஃபாதர் ஜோ உடனே அரெஸ்ட் பண்ணுங்கிறான். ஃபாக்ஸ் பார்த்துட்டு என்ன இங்க நடக்குதுன்னு கேக்குறப்ப ட்ரம்மி இன்னொரு போட்டோவை காட்டுறான். அதுல அந்த ஆபரேஷன் போய்கிட்டு இருக்குல்ல டாம், அவனோட போட்டோ. இவன் அந்த ஜாங்கோட ஹஸ்பண்ட். இவன் மேல கடத்தல் கேஸ் ஆல்ரெடி இருக்கு. ஆனா இப்ப ஆள் எங்க இருக்கான்னு தெரியல. இந்த பொண்ணுங்க காணாம போறதுக்கும் இவன் தலைமறைவா இருக்கிறதுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு எங்களுக்கு தோணுது அப்படிங்கிறாரு. அப்ப ஃபாக்ஸ் அதுக்கு ஏன் ஃபாதர் ஜோ அரெஸ்ட் பண்றீங்கன்னு சொல்லி கேக்குறான். அப்ப ட்ரம்மி சொல்றான், ஃபாதர் ஜோ 30 வருஷத்துக்கு முன்னாடி சர்ச்சில் வேலை பார்த்திருக்கப்ப சர்ச்சுக்கு பிராக்டிஸ்க்காக வந்து நிறைய பசங்கள்ட்ட தப்பா நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லி தானே அவர் சர்ச்சை விட்டு வெளியில அனுப்பிச்சாங்க. அந்த பசங்கள்ல 2 பேர் தான் இந்த ஜாங்கியும் டாமும் அப்படிங்கிறான். அப்படியே ஃபாக்ஸுக்கும் ஸ்கல்லிக்கு இது கேட்டோன்னு மண்டை காயுது. இதுக்கு மேல நாங்க இதெல்லாம் பாத்துக்கிறோம், மெயின் சஸ்பெக்டே நம்ம பிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்மி டக்கோட்டாவை கூட்டிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸ்கல்லி நம்ம ஃபாக்ஸே அப்படியே பாக்குறான். இப்பயே புரியுதா என்ன நடக்குதுன்னு அப்படிங்கிறான். நம்ம ஃபாக்ஸ் ஸ்கல்லியை விட்டுட்டு குடுக்குன்னு ஓடி போய் நேரா அந்த FBI ஏஜென்ட் வண்டியில போய் உட்காந்துக்கிறான். எல்லாரும் நேரா அந்த ஜாங்கியோட வீட்டுக்கு தான் போறாங்களே. டக்கோட்டா வந்து நம்ம ஃபாக்ஸ் கிட்ட, ஃபாக்ஸ் நீ இங்கே இரு, நாங்க உள்ள போய் சர்ச் பண்ணிக்கிறோம், எங்களுக்கு மட்டும் தான் வாரண்ட் இருக்குன்னு சொல்றா. ட்ரம்மி ஒரு சில ஆபீசர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு நேரா அந்த ஜாங்கியோட அபார்ட்மெண்ட்டுக்குள்ள நுழையறான். இப்போ அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற சர்வீஸ் லிஃப்ட் மூலமா இந்த ஜாங்கி நேரா அவன் அபார்ட்மெண்ட்டுக்கு வரான். உள்ள ட்ரம்மி அப்புறம் மத்த ஆபீசர்ஸ் எல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு பின்னாடி இருக்க எமர்ஜென்சி எக்ஸிட் வழியா தப்பிச்சு அந்த பில்டிங் விட்டு வெளியில வரப்ப ஃபாக்ஸும் டக்கோட்டாவும் அந்த ஜாங்கியை பார்த்துடுறானுங்க. 2 பேரும் குடுகுடுன்னு அந்த ஜாங்கியை துரத்திட்டு ஓடுறாங்க. அவன் நேரா அங்க இருக்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் குள்ள நுழைஞ்சிடறான். இந்த பக்கம் ட்ரம்மி அந்த ஜாங்கியோட வீட ஃபுல்லா தேடுறப்ப நிறைய பெட்டி பெட்டியா இருக்கு. திறந்து பார்த்தா நிறைய உடல் உறுப்புகள். அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது ட்ரம்மிக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் குள்ள அந்த ஜாங்கியை தேடிட்டு போனப்ப ஃபாக்ஸும் டக்கோட்டாவும் 2 பிரிஞ்சிடுறாங்க. தனித்தனியா தேடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ட்ரம்மி அந்த அபார்ட்மெண்ட் வெளியில வரான். ஜாங்கி அப்பதான் பைய எடுத்துட்டு வந்திருப்பான். ஃபாக்ஸையும் டக்கோட்டாவையும் பார்த்துட்டு அவன் கொண்டு வந்து அந்த பைய அங்கே விட்டுட்டு ஓடிப்பான். அந்த பைய ட்ரம்மி கவனிக்கிறான். அதை மெல்லமா ஓபன் பண்ண பாக்குறான். அதே நேரத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் குள்ளேயும் டக்கோட்டாவும் ஃபாக்ஸும் இந்த ஜாங்கியை ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்றானுங்க. ஆனா பிடிக்க முடியல. ட்ரம்மி அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பாக்குறான். சரியான சாக்கு. உள்ள முதல்ல தொலைஞ்சு போனால FBI ஏஜென்ட் மோனிகா, அந்த பொண்ணோட மண்டை இருக்கு. அப்படியே இந்த பக்கம் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்ல காட்டுறாங்க. 3 மாடிக்கு மேல நம்ம ஃபாக்ஸ் இருக்கிறாரு. கீழே டக்கோத்தா இருக்கிறான். ஃபாக்ஸ் டக்கோத்தாவை கூப்பிட்டு அவன் கண்டுபிடிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. டக்கோத்தா இல்லன்னு சொல்லிட்டு முன்னாடி பார்த்தா அந்த ஜாங்கி டக்கோத்தாவை அந்த மாடியில இருந்து தள்ளி விட்டுறான். கீழே வந்து விழுந்து டக்கோத்தா ஸ்பாட்லே காலி. ஜாங்கியும் தப்பிச்சிடுறான். ஃபாக்ஸ் நேரா ஸ்கல்லிய பார்க்க போறான். ஸ்கல்லி நேரா வந்து ஃபாக்ஸ் கையை பிடிச்சு இப்பதெல்லாம் தெரிஞ்சிச்சு, டக்கோத்தா மோனிகா 2 பேருமே இறந்துட்டாங்களாம்ல, அதுக்கு நீ காரணம் இல்ல, பழிய உன் மேல போட்டுக்காத அப்படிங்கிறாங்க. அப்ப ஃபாக்ஸ் ஸ்கல்லி கிட்ட நான் அந்த ஃபாதர் ஜோவை பார்க்கணும் அப்படிங்கிறான். அதுக்கு ஸ்கல்லி ஃபாதர் ஜோக்கு லங் கேன்சர், ரொம்ப மோசமான நிலைமையில இருந்திருக்காரு, இப்போதைக்கு அன்கான்சியஸா இருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணு, அவர் நினைவுக்கு வந்த அப்புறம் வேணா பார்க்கலாம் அப்படிங்கிறான். அதே மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஃபாதர் ஜோவை போய் பார்த்து டாம் ஜாங்கி 2 பேரோட போட்டோவையும் காமிச்சு இவங்க 2 பேரும் உங்க நினைவுல வந்தாங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. ஃபாதருக்கு தெளிவா தெரியல. ஆனா அந்த டாம் இருக்கான அவனை மட்டும் காமிச்சு இவனுக்கும் மோனிகாவுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு, மோனிகா மூலமா தான் இவனுக்கு தெரியறான், மோனிகா என்ன உயிரோட தான் இருக்கிறா, சீக்கிரம் தேடுங்க அப்படிங்கிறாரு. அப்படியே ஃபாக்ஸுக்கும் ஸ்கல்லிக்கும் ஒரு மாதிரி ஆகுது. அமைதியா வெளியில வராங்க. ஸ்கல்லி ஃபாக்ஸ் கூப்பிட்டு அந்த ஆள் நம்பினது போதும், இதுக்கு மேல FBI ஏஜென்சி எதுவும் அந்த ஆள் பாத்துக்கிட்டோம், அவங்களுக்கு தான் லீடு கிடைச்சிருச்சுல, யாருன்னு தெரிஞ்சிருச்சுல, இனிமேல் புடிச்சிருவாங்க, நீ இதுல இன்வால்வ் ஆகாத அப்படிங்கிறான். ஆனா ஸ்கல்லி இல்ல, டிப்ல நிக்கிறோம், கண்டிப்பா அவனுங்களை பிடிக்காம விட மாட்டேன் அப்படின்ட்டு போயிடுறான். அப்படியே இந்த பக்கம் அந்த கடத்தல்காரங்க இடத்த காமிச்சா அந்த டாம போத்தி வச்சிருக்கானுங்க. ஒரு மாதிரி மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிட்டு இருக்கான். ஜாங்கி கூட வேலை செய்யற அந்த டாக்டர் எல்லாரும் கூப்பிட்டு சீக்கிரம் வேலையை பாருங்கடா அப்படி இப்படிங்கிறாரு. அப்ப டாமோட கையை காமிச்சா மோனிகாவோட கையை இணைச்சிருக்கானுங்க. மோனிகாவோட உடம்ப இந்த டாம் உடம்பு கூட சேர்க்க பாக்குறானுங்க போல. நம்ம ஃபாக்ஸ் நேரா அந்த உடல் உறுப்பு எல்லாத்தையுமே ஒரு ஐஸ் கியூப்ல இருந்து எடுத்துப்பாங்களே அந்த இடத்துக்கு வந்து தான் பாக்குறானே. அப்படியே மேல அந்த குன்று தெரியுது. இவன் நேரா அந்த குன்றுக்கு மேல ஏறுறான். மேல இருந்து பாக்குறப்ப இங்க இருந்து உடல் உறுப்பு எல்லாத்தையும் கீழே போட்ட மாதிரி அவனுக்கு புரியுது. வண்டி எடுத்துட்டு பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்துக்கு போறான். அங்க ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கு. நேரா அந்த ஷாப்புக்குள்ள போயிட்டு மிருகங்களை மயக்கடைய வைக்கிற மயக்க மருந்து உங்கள்ட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஆரம்பத்துல வெட்டப்பட்ட கையில அந்த மருந்து இருக்கும்ல, இதை வச்சுதான் ஆளுங்களை கடத்துறாங்கன்னு ஃபாக்ஸுக்கு புரியுது. அதனால கேட்கறான். அந்த கடைக்காரரும் இருக்கு, ஆனா உங்களுக்கு வேணும்னா பிரிஸ்கிரிப்ஷன் வேணுமே அப்படிங்கிறான். அப்ப வெளியில அந்த ஜாங்கியோட கார் வருது. அதை நம்ம ஃபாக்ஸ் கவனிக்கிறான். அந்த கடைக்காரன் மறுபடியும் வந்து சார் பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கா சார்னு சொல்லி கேட்கிறாரு. அங்க பார்த்தா ஜாங்கி நிக்கிறான். அந்த கடைக்காரர் ஜாங்கி கிட்ட நீ ரெகுலரா வாங்குவீல மயக்க மருந்து, அதை கேட்டு ஒருத்தன் வந்தாண்டா, அதை இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக தான் நான் உள்ள வந்தேனே, ஆளை காணும் இப்ப, அதை பத்தி ஒன்று சொல்றதுக்காக தான் நம்ம போன் எடுத்தேனே அப்படிங்கிறாரு. ஜாங்கி உடனே வண்டி எடுத்துக்கிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. பின்னாடியே நம்ம ஃபாக்ஸும் ஜாங்கியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறான். அப்படியே போன் எடுத்துட்டு FBI ஏஜென்ட்ஸ் கால் பண்ணலான்னு பாக்குறான். அப்ப எங்க இருந்தோ இந்த ஜாங்கி அவன் வண்டியால நம்ம ஃபாக்ஸ் வாங்கி பிடிச்சி இடிச்சு அந்த பனிமலையில இருந்து தள்ளி விட்டுறான். அப்படியே இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. நம்ம ஸ்கல்லி ஸ்டெம் செல்ஸ் ஆபரேஷன் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய டாக்குமெண்ட் பிரிண்ட் எடுத்து வச்சிருப்பான். அது எல்லாத்தையும் ஃபைல் பண்ணிட்டு இருக்கப்ப அதுல ஒரு டாக்குமெண்ட் ரஷ்யால இதே மாதிரி ஸ்டெம் செல்ஸ் ஆபரேஷன் பண்ணிருக்கானுங்க, ஒரு நாயை
பயன்படுத்தி ஒரு நாயோட உடல் போய் இன்னொரு நாயோட உடம்புல எல்லாம் இணைச்சிருக்காங்க. இத பத்தின டீடைல் இருக்கு. வேகமா நம்ம ஃபாக்ஸுக்கு கால் பண்ணி எனக்கு இப்போ டீடைல் கிடைச்சிருக்கு ஃபாக்ஸ், இதுக்கு முன்னாடி ரஷ்யர்கள் நாய் உறுப்புகளை வச்சு இந்த மாதிரி ஆபரேஷன் பண்ணிருக்கானுங்க, இப்போ எனக்கு தெரிஞ்சு மனிதர்கள் வச்சு பண்றானுங்க போல. அப்படின்னா மோனிகாவோட உடம்பு இப்ப அவனுக்கு கையில தான் இருக்கு, எனக்கு போனுக்கு ஆன்சர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். இப்ப அந்த காருக்குள்ள இருந்து நம்ம ஃபாக்ஸ் அப்படியே தட்டு தடுமாடி வராரு. அப்படி நொண்டி நொண்டி பக்கத்துல எங்கேயோ நடந்து போய்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஸ்கல்லி அடுத்த நேரம் ட்ரம்மி கால் பண்ணி ஃபாக்ஸ் எங்க, அவர் கால் பண்ண நினைச்சா முடியலையே, இந்த கேஸை பத்தி எனக்கு லீடு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறான். நம்ம ட்ரம்மியும் இனிமேல் உங்க உதவி எனக்கு எதுவுமே தேவையில்ல, ஆல்ரெடி எங்க ஏஜென்சி இறந்ததெல்லாம் போதும், நாங்க இனிமேல் பாத்துக்கிறோம் அப்படி அப்படிங்கிறாரு. அப்படியே ஸ்கல்லிக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இந்த பக்கம் அந்த ஆனா பொண்ணை காட்டுறாங்க. அந்த கடத்தல்கார டாக்டருங்களாம் ஆனா பொண்ணை தடத்தனை இழுத்துட்டு அவ கழுத்துல ஒரு மயக்க மருந்து போட்டு கூட்டிட்டு போறானுங்க. அப்படியே ரோட்ல காமிச்சா அந்த ஜாங்கி வண்டியில தான் வந்துகிட்டு இருக்கான். அவன் வண்டி பிரேக் டவுன் ஆகி அங்கே நிக்குது. அதே ரோட்ல ரொம்ப தூரமா நம்ம ஃபாக்ஸ் நடந்து வந்துகிட்டே இருக்கிறாரு. அங்க பிரேக் டவுன் ஆகி நிக்கிற அந்த வண்டியை பாக்குறாரு. அதை பார்த்தோன்னே ஃபாக்ஸுக்கு புரிஞ்சிருது இந்த பக்கம் தான் அந்த கடத்தல்காரன் போயிருக்கணும்ட்டு. வண்டிக்குள்ள இருந்து ஒரு பெரிய ஸ்பேனர் மாதிரி கையில எடுத்துக்கிட்டு வேகமா அங்க இருக்க காலச்ச பின் தொடர்ந்து ஓடுறான். இந்த பக்கம் நம்ம ஜாங்கி ஆபரேஷன் செஞ்சுக்கிட்டு இருக்க டாம் பக்கத்துல தான் உட்கார்ந்துருக்கானே. நம்மளோட முதல் ஆபரேஷன் ஃபெயில் ஆயிடுச்சு, மோனிகா உடம்பு உனக்கு செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அங்கேருந்து ஒரு டாக்டர் வந்து போத்தி இருக்க டாமோட போரிய விலைக்கு காமிச்சா அந்த டாமோட தலைய மோனிகா உடம்பு கூட இணைச்சிருக்கானுங்க. அந்த உடம்பு அப்படியே ஒரு மாதிரி அழுகுன நிலைமையில இருக்கு. அப்படியே அந்த பொண்ணு ஆனாவை ஏதோ ஒரு தண்ணி தொட்டிகளை வச்சு அமுக்கிட்டு இருக்கானுங்க. அந்த இடத்துக்கு வெளியில தான் நம்ம ஃபாக்ஸ் வந்துடுறாப்ல. அந்த மோனிகா உடம்புல இருந்து டாமோட தலையை மொத்தமா பிரிக்க பாக்குறானுங்க. இந்த பக்கம் அந்த ஆனாவுக்கு அவ கழுத்து எடுக்கிறதுக்காக ஏதோ வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறானுங்க. அந்த இடத்துக்குள்ள நம்ம ஃபாக்ஸ் எகிரி குதிக்கிறாப்ல. அங்க இருக்கிற ஒரு நாய் நம்ம ஃபாக்ஸ் துரத்திக்கிட்டு வருது. நாய் கத்துற சத்தம் உள்ள இருக்க எல்லாருக்கும் கேக்குது. ஜாங்கி வேகமா வெளியில வரான். வந்து பார்த்தா அந்த நாய் செத்து கிடக்கு, அங்கங்க ரத்தமா இருக்கு. அந்த ரத்தத்தை ஃபாலோ பண்ணிட்டு போறான். இப்ப இந்த பக்கம் நம்ம ஃபாக்ஸோட கார் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கும்ல, அந்த இடத்துக்கு நிறைய போலீஸ் வந்துடுறானுங்க. ஆக்சுவலா ஃபாக்ஸ் நம்ம ஸ்கல்லியோட காரை தான் எடுத்துட்டு வந்திருப்பான். அதுல ஒரு ஜிபிஎஸ் இருக்கும், அதை வச்சு தான் ட்ராக் பண்ணிருப்பாளே. ஸ்கல்லியும் வேகமா வந்துடுறான். வண்டியில ஃபாக்ஸ் இல்லன்னு சொல்றானுங்க. அப்ப அங்க FBI ஏஜென்டோட சீனியர் டைரக்டரான ஸ்கின்னர் வராரு. முதல் பாகத்துல இவருக்கு ஒரு சூப்பர் கேரக்டர் இருக்கும். இந்த இடத்துல நம்ம ஸ்கல்லிக்கு உதவி செய்யறதுக்காக தான் வந்திருக்காரு இவரு. அப்படியே மறுபடியும் அந்த ஜாங்கியை காட்டுறானுங்க. அப்படியே அந்த ரத்தத்தை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு வரான். அங்க முதல்ல ஆனா தப்பிச்சு வர ஒரு சின்னதா ஒரு நாய் குண்டு மாதிரி ஒரு இடம் இருக்கும்ல, அதுக்குள்ள நம்ம ஃபாக்ஸ் பூந்திருக்காப்ல. அப்படியே அந்த ஜாங்கிக்கு தெரியாமலே மெல்லமா அதுக்குள்ள நுழையறான். இந்த பக்கம் ஆனாவுக்கு ஏதோ ஆபரேஷன் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. உடம்புக்கு ரத்தத்துல எடுத்துட்டு வேற ஒரு ரத்தத்தை உள்ள அனுப்பிச்சிட்டு இருக்கானுங்க. அப்படியே அந்த டாமோட தலையையும் கழட்ட ஆரம்பிக்கிறானுங்க. கரெக்டா நம்ம ஃபாக்ஸ் அங்க வந்துடுறாரு. உள்ள நாட்கள்லாம் பார்த்தா ரொம்ப டென்ஷன் ஆகுது. கையில ஒரு ஹூக் மாதிரி எடுத்துட்டு வந்திருப்பார்ல, அதை வச்சு அங்க இருக்கிற அந்த டாக்டர் எல்லாத்தையும் மிரட்டி அந்த பொண்ணை சரி பண்ணுங்கடா, என்னடா பண்றீங்க அந்த பொண்ணு அப்படி இப்படின்னு கத்துறாரு. அப்படியே அங்க இருக்கிற அந்த டாமோட தலையை மட்டும் பாக்குறாரு. அப்ப அங்க இருக்க ஒரு டாக்டர் ஒரு மயக்க மருந்த ஃபாக்ஸ் உடல்ல தெளிச்சிடுறாரு. ஃபாக்ஸ் ஒரு மாதிரி நிலகுலையறான். கரெக்டா ஜாங்கி உள்ள வரான். அந்த ஃபாதர் ஜாங்கி கிட்ட ஃபுல்லா மருந்து அனுப்பல, அரையும் குறையுமா தான் அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிறான். ஜாங்கி இனிமேல் இவனை நான் பாத்துக்கிறேன், நீங்க ஆபரேஷன் நல்லபடியா முடிங்கிறான். இந்த பக்கம் இந்த ஸ்கின்னர் கூட நம்ம ஸ்கல்லி ஃபாக்ஸ் எங்கேயாவது இருக்கானான்னு தேடிக்கிட்டு அந்த ரோட்ல வேகமா வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஜாங்கி மோனிகாவோட உடலை மட்டும் ஃபர்ஸ்ட் தனியா எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல போட்டுறான். அதே இடத்துல தான் நம்ம ஃபாக்ஸையும் இழுத்துட்டு வந்து போடுறான். ஸ்கின்னர் கூட ஸ்கல்லி வண்டியில போய்கிட்டு இருக்கப்ப மெயில் பாக்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு ஸ்கின்னரை வண்டியை நிறுத்த சொல்றான். இறங்கி போய் அங்க இருக்க மெயில் பாக்ஸ் எல்லாம் தேடுறப்ப ஒரு மெயில் பாக்ஸ்ல ஆர்கன் டிரான்ஸ்பர் பண்றதுக்கு தேவையான பாக்ஸ் நிறைய வாங்கி இருக்க மாதிரி ஒரு பில் இருக்கு. அதோட அட்ரஸ் பாக்குறா. இங்கதான் ஏதோ நடக்குதுன்னு அவளுக்கு புரியுது. அப்படியே உள்ள காட்டுறாங்க. அந்த மோனிகா உடலை எடுத்துட்டு வந்து கறி வெட்டுற கட்டையில படுக்க வச்சு அந்த ஜாங்கி மோனிகா உடம்ப துண்டு துண்டா வெட்டுறான். இது எல்லாத்தையுமே நம்ம ஃபாக்ஸ் பாத்துக்கிட்டே கிடக்குறாப்ல. அந்த லெட்டருக்கு அட்ரஸ் பார்த்தோன்னே ஸ்கல்லி ஸ்கின்னர் கிட்ட இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்லி கேட்கறான். அப்ப தூரத்துல எங்க நாய் குலைக்கிற சத்தம் கேக்குது. இன்னத்துல நாய் குலைக்குதுன்ட்டு ஸ்கல்லியும் ஸ்கின்னரும் அந்த நாய் குலைக்கிற சத்தத்தை கேட்டு ஓடியாடுறாங்க. இந்த பக்கம் இந்த ஜாங்கி மோனிகா உடம்ப துண்டு துண்டா வெட்டி ஒரு பையில போட்டுட்டு அடுத்து நம்ம ஃபாக்ஸ் வெட்டுறதுக்காக கறி வெட்டுற கட்டை மேல போட்டு ஃபாக்ஸ் வெட்ட போறான். அப்போ மூஞ்சில ஒரு ராடு வந்து ஏறுது. யாருன்னு பார்த்தா நம்ம ஸ்கல்லி நேரா போய் ஃபாக்ஸ பார்த்து, ஃபாக்ஸ் உனக்கு எப்படி இருக்க, இன்னும் ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்கு அப்படிங்கிறா. அப்ப ஃபாக்ஸ் உள்ள போ, அந்த பொண்ணு ஆனாவை காப்பாத்த முடியும், சீக்கிரம் உள்ள போ அப்படிங்கிறா. உள்ள பார்த்தா இந்த ஆனா பொண்ணோட கழுத்தை அறுக்கிறது வேலையை பாக்குறானுங்க. கரெக்டா அங்க நம்ம ஸ்கின்னர் வந்துடுறாரு. துப்பாக்கி வச்சு அங்க இருக்க எல்லா டாக்டரையும் அப்படி இப்படின்னு ஓரம் போக சொல்றாரு. அந்த டாமோட மண்டை தனியா இருக்கு, உயிரோட தான் இருக்கிறான் அந்த டாம். கரெக்டா நம்ம ஸ்கல்லி உள்ள வந்துடுறா. அங்க ஃபாக்ஸ் ஒரு மாதிரி குழுல நடுங்கிட்டு இருக்கான். இங்க என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறா. ஸ்கின்னரும் சரி நான் போய் ஃபாக்ஸ பாக்குறேன்ட்டு வேகமா அவரோட கோட்டை கழட்டி ஃபாக்ஸுக்கு போட்டு விடுறாரு. ஸ்கின்னரை பார்த்தோன்னே ஃபாக்ஸுக்கு பயங்கரமான சந்தோஷம். அந்த பொண்ணு ஆனாவையும் காப்பாத்திட்டானுங்க. கடத்தல்காரங்க எல்லாரும் மாட்டிக்கிட்டானுங்க. அந்த நியூஸ் கிளிப்பிங்க நம்ம ஃபாக்ஸ் கட் பண்ணிட்டு எடுத்துட்டு இருக்கப்பல அங்க ஸ்கல்லி வரா. வந்து நம்ம ஃபாக்ஸ் கிட்ட ஃபாதர் ஜோ இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறா. நம்ம ஃபாக்ஸ் அப்படியே ஸ்கல்லிய பார்த்து எனக்கு தெரியும் அப்படிங்கிறான். ஸ்கல்லி அப்படின்னு சொல்லி கேட்கிறா. உனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை, இந்த ஃபாதர் ஜோ அந்த டாம் ஜாங்கி கிட்ட சின்ன வயசுல இருக்கப்ப ஒரு மாதிரி தப்பா நடந்திருக்காரு, அவனும்
அவனுங்களுக்கு கூட இவருக்கு ஏதோ ஒரு இணைப்பு ஏற்பட்டிருக்கு. எடுத்துட்டு வந்து டாமோட தலையை வச்சு உங்க ஹாஸ்பிட்டல் FBI ஏஜென்ட் சேர்ந்த ஹாஸ்பிட்டல் தான் ஏதோ பண்ணிருக்கானுங்க, ஏதாவது கிடைக்குதான்னு தேடி பார்த்திருக்கானுங்க. வெறும் மண்டையில இருந்த உயிர் அந்த டாமை விட்டு போயிருச்சு. அதே நேரத்துல தான் இந்த ஃபாதர் ஜோவும் இறந்து போயிருக்காரு. ஏதோ ஒரு இன்டர்லிங்க் இவங்களுக்குள்ள இருந்திருக்கு. அதை வச்சுதான் நமக்கு இவ்வளவு நாள் இந்த ஃபாதர் ஜோ ஒரு லீட கொடுத்திருக்காப்ல. உண்மையிலே ஏதோ ஒரு சக்தி இருக்கதான் செய்யுது, இல்லனா நம்மளால இந்த கேஸை சால்வ் பண்ணிருக்க முடியாது அப்படிங்கிறான். நம்ம ஸ்கல்லி அப்படியே அமைதியா இருக்கிறான். அப்ப நம்ம ஃபாக்ஸ் ஸ்கல்லியை பார்த்து, நீ ஏன் இன்னைக்கு ஃபாதர் ஜோவை பார்க்க போன, உங்ககிட்ட அவர் என்ன சொன்னாருன்னு சொல்லி கேட்கிறான். அப்ப ஸ்கல்லி ஃபாக்ஸ் கிட்ட அவர் என்கிட்ட டோன்ட் கிவ் அப்னாரு 2 தடவை சொன்னாரு. ஆனா எதுக்காக சொன்னான்னு தெரியல. ஒரு பக்கம் நீ, இன்னொரு பக்கம் என்னோட பேஷனான கிறிஸ்டின், யாருக்கு முதல் உரிமை கொடுக்கணுங்கிறதுக்காக சொன்னாருன்னு எனக்கு புரியல அப்படிங்கிறா. அப்ப ஃபாக்ஸ் ஸ்கல்லியை கூப்பிட்டு, நீ எந்த முடிவு எடுத்திருக்கியோ அந்த முடிவு பின்னாடியே போ, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இன்னைக்கு அந்த கிறிஸ்டின் பையனுக்கு 2வது ஆபரேஷன்ல போய் நல்லபடியா பண்ணு, எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறான். அப்படியே ஸ்கல்லிக்கு ஒரு மாதிரி அழுக வருது. ஃபாக்ஸை கட்டி பிடிச்சிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு நேரா ஆபரேஷன் தியேட்டருக்கு போறா. அங்க இருக்க எல்லா டாக்டரும் இப்ப நம்ம ஸ்கல்லிக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. அந்த ஹாஸ்பிடல் சேர்ந்த சர்ச்சோட ஃபாதர்ஸும் ஸ்கல்லி செய்யற ஆபரேஷன் நல்லபடியா முடியணும்னு தான் நினைக்கிறாங்க. ஸ்கல்லி ரொம்ப சந்தோஷமா இப்ப அந்த ஆபரேஷன் பண்ண ஆரம்பிக்கிறா. அதோட இந்த படம் முடியுது. இந்த மாதிரி தொடர்ந்து வித்தியாசமான நல்ல படங்களை பார்க்கறது நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன மாதிரியான கருத்து இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லிருங்க. நன்றி, வணக்கம்.